إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. அன்பிற்குரிய அருமை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நமது மார்க்க வகுப்பிலே, அதாவது லைலத்துல் கத்ருடைய இரவு எப்போது என்பது சம்பந்தமான ஒரு விரிவான தலைப்பு. இதில் நாம் இது தொடர்பான செய்திகளை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். அதாவது நாங்கள் பொதுவாக அப்படி மேலோட்டமாக பார்த்துட்டு ஒரு அமைப்பு இல்லாமல் கொஞ்சம் கூடுதலாக இது தொடர்பாக வரக்கூடிய ஹதீஸ்களை கொஞ்சம் விரிவாக பார்ப்பதுதான் இந்த தலைப்புடைய நோக்கம். இதில் நாம் முதல் செய்தியாக இப்போ நாம் குர்ஆனுடைய 97வது அத்தியாயம், குர்ஆனுடைய 97வது அத்தியாயம் சூரத்துல் கத்ர். இந்த அத்தியாயம் மக்காவில் அருளப்பெற்ற 5 வசனங்களை கொண்ட ஒரு அத்தியாயம். இந்த அத்தியாயத்தில் லைலத்துல் கத்ருடைய இரவின் எத்தனை சிறப்புகள் சொல்லப்படுகின்றன அப்படி என்பதை நாம் முதலில் பார்ப்போம். இதில் அல்லாஹு தஆலா இதை எவ்வாறு ஆரம்பிக்கிறார் என்றால், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், அதாவது நிச்சயமாக நாம் அதை அருளினோம் என்று தான் அல்லாஹ் சொல்றான். அன்ஸல்னாஹு, அதை அருளினோம் என்று சொன்னால் அது என்பது எதை குறிக்கும் என்றால், அது திருக்குர்ஆனை குறிக்கும், அல் குர்ஆனை குறிக்கும். இதே போன்று நீங்க அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஹாமீம் வல் கிதாபில் முபீன், ஹாமீம் வல் கிதாபில் முபீன், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரகத்தின் இன்னா குன்னா முன்திரீன். இங்க பாத்தீங்கன்னா இன்னா அன்ஸல்னாஹுன்னு தான் ஆரம்பிக்குது. இந்த ஹூ அது என்பதை முன்னால சொல்றதுக்கு எதுவும் இல்லை. குர்ஆன் என்பது அதுக்குரிய விளக்கம். ஆனா சூரத் துஹான் நீங்க எடுத்தீங்கன்னா, சூரத் துஹான் என்ற அத்தியாயத்துல அல்லாஹு தஆலா வல் கிதாபின் முபீன் என்றார், தெளிவான வேதத்தின் மீது சத்தியமாக என்று வேதத்தின் மீது சத்தியம் செய்துவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரகா, நாம் அதை பாக்கியமிக்க இரவில் இறக்கினோம். அப்ப இங்க அதை என்று சொன்னா உங்களுக்கு முன்னால் என்ன இருக்குது? குர்ஆன் சொல்லப்பட்டிருக்கு, தெளிவான வேதத்தின் மீது சத்தியமாக என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். லைலத்துல் கத்ருடைய இரவுக்கு குர்ஆன்ல சொல்லப்படும் மற்றொரு பெயர் என்ன? லைலத்தும் முபாரகா. லைலத்துல் கத்ர் என்று நாம் எல்லோரும் தெரிந்து வைத்திருக்கிறோம். ஆனா இந்த இரவுக்கு இன்னொரு பெயரை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான். சூரத்துல் துஹான் அத்தியாயம் 3வது வசனத்தை நீங்க எடுத்தீங்கன்னா அல்லாஹ் சொல்கிறான், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரகா, பாக்கியமிக்க இரவில் நாம் குர்ஆனை அதை அருளினோம். அப்ப லைலத்தும் முபாரகா என்பதும் அந்த இரவுக்குரிய ஒரு பேர். லைலத்துல் கத்ர், அதே போன்று லைலத்தும் முபாரகா. லைலத்தும் முபாரக்கான என்ன பொருள்? பாக்கியம், பரக்கத்து நிறைந்த இரவு. அப்ப சுப்ஹானல்லாஹ், அந்த இரவு எல்லா பரக்கத்துகளையும் சுமந்த ஒரு இரவாக அந்த இரவு இருந்து கொண்டு இருக்கிறது. ஹைர், இப்ப நாங்க வருவோம். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், லைலத்துல் கத்ருடைய இரவில் நாம் திருக்குர்ஆனை அருளினோம். அப்ப முதலாவது சிறப்பு என்னப்ப? முதல் சிறப்பு அது திருக்குர்ஆன் அருளப்பெற்ற இரவு. முதல் சிறப்பு நீங்க அந்த சிறப்புகளை கவனிச்சு வாங்க. இப்போ ஒண்ணா சொல்றேன். முதல் சிறப்பு, நாம் திருக்குர்ஆனை என்ன செய்தோம்? லைலத்துல் கத்ருடைய இரவில் அருளினோம். சரி, இப்ப உங்களுக்கு இன்னொரு விளக்கத்தை நான் இதில் சொல்ல வேணும்.
என்ன விளக்கம் என்று சொன்னால், என் அருமையான சகோதரர்களே, இப்ப லைலத்துல் கத்ருடைய இரவில் குர்ஆன் எப்படி அருளப் பெற்றது? அந்த சூரத்துல் கத்ர் அத்தியாயத்துக்கு முன்னால் உள்ள அத்தியாயத்துக்கு நீங்க போனீங்கன்னா என்ன அத்தியாயம்? சூரத்துல் அலக். என்ன அத்தியாயம்? சூரத்துல் அலக். சூரத்துல் அலக் அத்தியாயத்தை நீங்க எடுத்தீங்கன்னா, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி خلق خلق الإنسان من علق اقرأ وربك الأكرم الذي علم بالقلم علم الإنسان ما لم يعلم. இந்த 5 வசனங்கள், இந்த 5 வசனங்களை பற்றி நீங்க என்ன சொல்லுவீங்க? என்ன தெரியுமா உங்களுக்கு? இந்த 5 வசனங்கள் தான் முதலில் அருளப்பெற்றது. அப்படித்தானே? குர்ஆன்ல முதலில் அருளப்பெற்ற 5 வசனங்கள் தான் இவைகள். இது சூரத்துல் கத்ர் அத்தியாயத்துக்கு முன்னால் உள்ள அத்தியாயத்தில் இருக்குது. புரியுதா சொல்றது? இது 97வது அத்தியாயம் என்று சொன்னால் 96வது அத்தியாயம் எது? சூரத்துல் அலக். சூரத்துல் அலக் அத்தியாயத்தில் முதல் 5 வசனங்கள் முதலில் அருளப்பெற்ற வசனங்கள். முதலில் அருளப்பெற்ற வசனங்கள். சரி, அப்ப 2 சூறாவுக்கும் இடையில தொடர்பு என்னப்ப? 97வது 96வது சூறாவுக்கு மத்தியில் உள்ள தொடர்பு என்னப்ப? அப்ப அந்த முதலில் அருளப்பெற்ற அந்த 5 வசனங்கள் எந்த இரவில் அருளப்பெற்றது? லைலத்துல் கத்ருடைய இரவில் அருளப்பெற்றது. நல்ல விளங்குவாங்க. 2 விளக்கம் நான் உங்களுக்கு சொல்றேன். இதுல 2 விளக்கங்கள் இதுல இருக்கின்றன. என்ன? ஒன்று, லைலத்துல் கத்ருடைய இரவில் குர்ஆன் அருளப்பெற்றது என்றால் ஒரு விளக்கம், இறக்குவதற்கு அல்லாஹ் ஆரம்பித்த இரவு. நபி அவங்களுக்கு முதல் வஹி அருளப்பெற்ற இரவுதான் இது லைலத்துல் கத்ர். இது ஒரு விளக்கம். அடுத்த விளக்கம் என் அருமையான சகோதரர்களே, அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய செய்தி, இது நசாயி, சுனனுல் குப்ரா, இப்னு அபி ஷைபா போன்ற நூல்களில் வரக்கூடிய செய்தி. அதாவது அல்லாஹு தஆலா இந்த திருக்குர்ஆனை லவ்ஹுல் மஹ்ஃபூதில் இருந்து, லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் என்றால் அனைத்தும் பதியப்பட்ட ஏடு, அந்த பாதுகாக்கப்பட்ட அனைத்தும் பதியப்பட்ட ஏடு தான் லவ்ஹுல் மஹ்ஃபூஸ். அந்த ஏட்டிலிருந்து, அதாவது துனியாவில் இருக்கக்கூடிய பைத்துல் இஸ்ஸான்னு ஒரு வீடு இருக்குது, கண்ணியமானது, பைத்துல் இஸ்ஸா. அந்த வீட்டுக்கு அல்லாஹு தஆலா, அந்த பைத்துல் இஸ்ஸாவுக்கு அல்லாஹ் அருளியது லைலத்துல் கத்ருடைய இரவில். அது ஒரே தடவையாக லவ்ஹுல் மஹ்ஃபூஸ்ல இருந்து பைத்துல் இஸ்ஸாவுக்கு ஒரே தடவையாக குர்ஆன் அருளப்பெற்ற இரவு எது? லைலத்துல் கத்ருடைய இரவு என்ற விளக்கம் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய கூற்று. இந்த கூற்றுக்கு என்ன தீர்ப்பு கொடுப்பாங்கன்னா, இது நபி அவர்களுடைய கூற்று என்ற அந்த தீர்ப்பை இதற்கு கொடுப்பாங்க. ஏன்னா ஒரு மறைவான விஷயத்தை ஒரு சஹாபி சொல்லும் போது அது ஆதாரபூர்வமாக இருந்தால் அது நபியுடைய கூற்றாக என்ன செய்யப்படும்? அதற்கு தீர்ப்பு சொல்லப்படும். ஹைர். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னா 2 விளக்கங்கள். அப்ப லைலத்துல் கத்ருடைய இரவில் குர்ஆன் அருளப்பெற்றது என்றால் முதல் ஒரு விளக்கம் என்ன பார்த்தோம்? வலைஹிஸ்ஸலாம். அன்றைய இரவில் தான் முதல்ல ஆரம்பிக்கப்பட்டது முதலில் அருளப் பெறுவதற்கு என்றது ஒரு விளக்கம். 2வது விளக்கம் என்ன படிச்சோம்? ஒரே தடவையாக லவ்ஹுல் மஹ்ஃபூஸ்ல இருந்து துனியாவுடைய வானத்தில் இருக்கக்கூடிய பைத்துல் இஸ்ஸாவுக்கு குர்ஆன் அருளப்பெற்ற இரவு எது? லைலத்துல் கத்ருடைய இரவு. அப்ப இந்த 2 விளக்கங்களை நீங்க ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. ஹை. அடுத்ததாக நாம் இதிலே வருவோம் என் அருமையான சகோதரர்களே. இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர். அடுத்து வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர். இப்ப நாங்க இந்த சூறால ஒவ்வொரு சிறப்பா பார்த்து வரோம். முதல் சிறப்பு என்ன சொன்னோம்? முதல் சிறப்பு அந்த இரவில் அல்லாஹ் குர்ஆனை அருளினான் என்பது முதல் சிறப்பு. 2வது நாங்க பார்க்கிறோம், அல்லாஹு தஆலா வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ருடைய இரவு என்னவென்று நபியே உமக்கு தெரியுமா, உமக்கு அறிவித்தது எது என்று அல்லாஹ் கேள்வி கேட்கிறான். இது இதனுடைய 2வது சிறப்பு. ஏனென்றால் அல்லாஹ் விடயத்தை நேரடியாக சொல்லாமல் என்ன செய்கிறான்? அல்லாஹ் ஒரு கேள்வியை கேட்கிறான். அப்ப கேள்வி கேட்கப்படும் போது அதிலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? அறிஞர்கள் என்ன நமக்கு சொல்லித் தருகிறார்கள் என்றால், அல்லாஹ் ஒரு மகத்தான விஷயத்தை சொல்ல போகிறான். அல்லாஹ் ஒரு மகத்தான விஷயத்தை சொல்ல போகிறான். இப்ப நாங்க கூட சராசரிங்கிற பேச்சில் என்ன ஒருத்தர் வாரோம், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்று நாங்க கேட்கிறோம். அப்ப என்ன சொல்ல போற விஷயம்? என்னது? ஒரு முக்கியமான விடயம். சொல்ல போற விஷயம் என்ன? ஒரு முக்கியமான விடயம். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா அப்படின்னு கேட்கிறோம். அது போன்று அல்லாஹு தஆலா இங்க என்ன கேட்கிறான்? நபியே உமக்கு அந்த இரவை பற்றி அறிவித்தது எது என்று கேட்கிறான். இதுல இன்னொரு விளக்கம் பாருங்க. இந்த விளக்கத்தை யார் சொல்றாங்கடா, சுஃபியான் இப்னு உயைனான்னு சொல்லக்கூடிய அறிஞர், மிகப்பெரிய ஒரு அறிஞர், தாபி ரஹிமுல்லா சொல்றாங்க, குர்ஆன்ல அல்லாஹு தஆலா 2 மாதிரியான வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்தும். ஒன்று வமா அத்ராக,
அடுத்தது வமா யுதிரீக்க. எப்படியானது? வமா அதிராக்க வமா யுதிரீக்க. இப்ப வமா அதிராக்க என்று சொன்னா அது கடந்த கால வினை அதிராக் என்பது. யுதிரீக் என்பது நிகழ்கால வினை. நிகழ்கால வினை புரியுது சொல்றது. அதிராக்கனா உமக்கு அறிவித்தது எது? அப்ப யுதிரீக்கனா உமக்கு அறிவிப்பது எது என்று சொல்லி இப்படி நிகழ்கால வினையாக வரக்கூடிய வார்த்தை. இது சுஃபியான் இப்னு உயைனா ரஹிமஹுல்லாஹ் என்ன சொல்றாங்கடா, வமா அதிராக் என்று வந்தா அல்லாஹ் சொல்லிடுவான். உமக்கு அறிவித்தது எது என்று அல்லாஹ் கேள்வி கேட்கிறானா அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை அல்லாஹ் சொல்லுவான். என்ன புரியுது சொல்றது? இப்ப வமா அதிராக மா லைலத்துல் கத்ர் என்று அல்லாஹ் கேட்டு விட்டு அல்லாஹ் பதில் சொல்றான். என்ன பதில்? லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர், அது 1000 மாதங்களை விட சிறப்பான இரவு. வமா யுத்ரீக் என்று வந்தால் வமா யுத்ரீக லஅல்ல ஸாஅத தகூனு கரீபா, மறுமையை பற்றி அல்லாஹ் கேட்கிறான். மறுமையை பற்றி நபி உமக்கு என்ன தெரியும் என்று கேட்கிறான். அல்லாஹ் மறுமை எப்போது நிகழும் என்று அல்லாஹ் சொன்னானா? சொல்லவில்லை. அந்த இல்ம் யார் இடத்துல? அல்லாஹ்விடத்தில் என்ற ஒரு விளக்கத்தை சொல்கிறார். சரி, அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, இதில் இப்ப சூரத்துல் கத்ர் அத்தியாயத்தில் இப்போது நாங்கள் 3 சிறப்பு சொல்லினோம். 3 சிறப்புகள். ஒன்று லைலத்துல் கத்ருடைய இரவில் நாம் திருக்குர்ஆனை அருளினோம் என்ற சிறப்பு. இரண்டாவது அல்லாஹு தஆலா ஒரு கேள்வியை கேட்கிறான், நபி உமக்கு இந்த இரவை பற்றி அறிவித்தது எது என்பதே அது ஒரு சிறப்பு. மூன்றாவது அல்லாஹ் சொல்கிறான் அது 1000 மாதங்களை விட சிறப்பான ஒரு இரவாகும். 1000 மாதங்களை விட சிறந்த இரவாகும் என்பது இதில் 3வது சிறப்பு. அதே போன்று 4வது சிறப்பு தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா. தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா, மலக்குகள் என்ன செய்கிறார்கள்? அன்றைய இரவிலே இறங்குகிறார்கள். தனஸ்ஸல் என்ற வார்த்தையை நீங்க எடுத்து அறிஞர் விளக்கம் சொல்றாங்க, தொடர்ச்சியாக இறங்கிக் கொண்டே இருப்பாங்க. என்ன அர்த்தம்? தனஸ்ஸல் என்ற விளக்கம், தொடர்ச்சியாக மலக்குகள் இறங்கிக் கொண்டே இருப்பார்கள், அதாவது அதிகமான மலக்குகள் இறங்குவார்கள் என்ற அந்த விளக்கம் அதுக்கு உண்டு. அடுத்து என்ன? வர்ரூஹ், இன்னும் ஜிப்ரீலும் இறங்குவார். ரூஹ் என்பதற்கு விளக்கம் ஜிப்ரீல். ரூஹ் என்ற வார்த்தை நீங்க எடுத்தீங்கன்னா நேரடி பொருள் உயிர். ரூஹ் என்ற வார்த்தை நீங்க நேரடி எடுத்தீங்கன்னா என்ன பொருள்? உயிர் என்பதுதான் அதற்குரிய பொருளாக இருக்குது. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஏன் இந்த பெயர் வந்தது? அவர்களுக்கு ஏன் இந்த பெயரை அல்லாஹ் சூட்டினான்? அல்லாஹ் தான் இந்த பெயரை சூட்டி இருக்கிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இந்த பெயரை சூட்டியது அல்லாஹ். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான் நஸல பிஹிர் ரூஹுல் அமீன் என்று சொல்கிறான். நஸல பிஹிர் ரூஹுல் அமீன், நம்பிக்கைக்குரிய அந்த ரூஹ் என்ன செய்கிறார்? செய்தியை கொண்டு இறங்குகிறார், அதை கொண்டு இறங்குகிறார் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே அர் ரூஹ் என்ற இந்த பெயர் ஏன் அவர்களுக்கு வந்தது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு என்றால், என் அருமையான சகோதரர்களே, இப்ப நமது உடலுக்குரிய உணவாக நாங்க எதை எடுக்கிறோம்? இந்த உலகத்தில் உள்ள பல வகையான உணவுகளை நாங்கள் எடுக்கிறோம். இந்த நமது உயிர் ஆன்மாவுக்குரிய நமது நஃப்ஸுக்குரிய உயிராக எது இருக்கிறது என்றால் இந்த வஹி தான், இறை செய்தி தான் இருந்து கொண்டது. எது? இறை செய்தி தான் நமது இந்த ரூஹுக்குரிய உணவாக இருக்கிறது. நமது ரூஹுக்குரிய உணவாக இருக்கிறது இறை செய்தி. அந்த இறை செய்தியை கொண்டு வரக்கூடியவர் யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். எனவே அவருக்கு என்ன பெயர்? அர் ரூஹ். எனவே நமது நஃப்ஸுக்குரிய உணவை கொண்டு வந்தவர் அவர். அர் ரூஹ் என்ற பெயர் அந்த அடிப்படையில் அவர்களுக்கு வந்தது என்ற விளக்கத்தை அறிஞர்கள் சொல்வார்கள். அந்த இரவுல நீங்க எடுத்தீங்கன்னா மலக்குகள் மட்டும் இறங்க மாட்டாங்க, மலக்குகளோடு சேர்ந்து யாரும் இறங்குவார்கள்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். இப்ப மலக்குகள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு திரும்ப விசேஷமாக சிறப்பித்து யாரை சொல்கிறான்? ஜிப்ரீலும் இறங்குவார், அவரும் மலக்கு தான். ஆனால் அல்லாஹ் ஏன் அவரை சிறப்பித்து சிலாகித்து சொல்கிறான் என்றால் அவர் ஒரு மிகச் சிறந்த வானவர், மிக சிறந்த மலக்காக அவர் இருக்கிறார். எனவே நறுமையான சகோதரர்களே, இதில் நாங்கள் பார்க்கக்கூடிய 4வது சிறப்பாக 5 சிறப்புகள் எடுக்கலாம். மலக்குகள் இறங்குவார்கள், அதே போன்று ஜிப்ரீலும் இறங்குவார். புரியுதா? அவர்கள் இறங்கி எப்படி தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபியா பிஇذனி ரப்பிஹிம், ரப்புடைய அனுமதியோடு தான் இறங்குவார்கள். அவங்க நினைத்தவுடன் இறங்க முடியாது. அல்லாஹ்வுடைய ரப்புடைய அனுமதியோடு தான் இறங்குவார்கள். ரசூலுல்லாஹ் ஒரு முறை கேட்கிறாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துல, நீங்க என்ன அடிக்கடி எங்களை சந்திக்க மாட்டேங்கிறீங்க மாதிரி கேட்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் யார் கேட்கிறாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க. இப்ப சொல்றாங்க அல்லாஹ்வுடைய அனுமதியின்றி இறங்க முடியாது, அல்லாஹ்வுடைய அனுமதியின்றி நமக்கு என்ன செய்ய முடியாது? இறங்க முடியாது என்று அவர்கள் சொன்னாங்கன்றதை பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா இங்கு சொல்கிறான், அதாவது மலக்குகளும் ஜிப்ரீலும் அவர்களுடைய ரப்புடைய அனுமதியோடு இறங்குவார்கள். மின் குல்லி அம்ரின் சலாமுன் ஹிய ஹத்தா மத்லுஇல் ஃபஜ்ர். இப்ப மின் குல்லி அம்ர் என்று வருது. என்ன மின் குல்லி அம்ர் என்று சொன்னாலே நறுமை சகோதரர்களே, அதாவது ஒவ்வொரு கட்டளையோடும்
அல்லாஹுடைய ஒவ்வொரு கட்டளையோடும் அவர்கள் இறங்குவார்கள். அப்ப இந்த இடத்துல ஒவ்வொரு கட்டளைகள் என்று சொன்னால் அறிஞர்கள் இதுக்கு பல 2 விதமான விளக்கங்களை சொல்கிறார்கள். அதாவது அந்த வருடத்தில் ஒரு அடியானுக்கு என்னெல்லாம் முடிவு செய்யப்படுமோ, ஒரு மனிதனுக்கு அந்த வருடத்தில் என்னெல்லாம் முடிவு செய்யப்படுமோ அவைகளை கொண்டு இறங்குவார்கள், அவைகளை கொண்டு இறங்குவார்கள். புரியுதா சொல்றது? அல்லாஹ் அவரில் முடிவு செய்துவிட்டு அந்த விடயங்களோடு இறங்குவார்கள் என்பது அதற்குரிய ஒரு விளக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று சலாம், அவங்க சலாம் சொல்லுவாங்க. சலாம் என்பதற்கு யாரெல்லாம் அமல்கள்ல இபாதத்துகள் அந்த இரவை கழித்துக் கொண்டிருப்பார்களோ அவர்களுக்கெல்லாம் சலாம் சொல்வார்கள் என்ற ஒரு விளக்கம் அதற்கு சொல்லப்படுகிறது. யாரெல்லாம் அன்றைய இரவில் இபாதத்துகள்ல வணக்க வழிபாடுகள்ல ஈடுபட்டுக் கொண்டிருப்பார்களோ அவர்களுக்கு மலக்குகள் சலாம் சொல்வார்கள் என்ற. அதே போன்று சலாம் என்பதற்கு இன்னொரு விளக்கம் என்னவென்றால், சலாம் என்றால் என் அருமையான சகோதரர்களே, அதாவது ஹிய சாலிமத்துன் லா யஸ்ததிஉ ஷைத்தான் அன் யஅமல ஃபீஹா சூஅன் அவ் யஅமல ஃபீஹா அதன். அதாவது ஷைத்தானுக்கு எந்த ஒரு தொல்லையும் எந்த ஒரு தொந்தரவும் செய்ய முடியாத அளவுக்கு அது ஈடேற்றமான இரவு என்ற ஒரு விளக்கமும் அதற்கு இருக்கிறது சலாம் என்பதற்கு. எனவே ஒருத்தர் கேட்கலாம், அந்த இரவில் ஒருத்தன் பாவம் செய்யறான்டா என்ன, அவனோட நிலைமை அவ்வளவு மோசமானது அர்த்தம். அப்படித்தானே? அந்த இரவில் ஒருத்தன் பாவம் செய்யறான்டா அவன் யாரு? அவ்வளோ ஒரு மோசமானவனாக இருக்கிறான், அவனா சைத்தானாக மாறிவிட்டானது நல்லா பாதுகாக்க. இப்படியான நிலைகள், இவ்வளவு ஒரு அழகான சூழலை ஏற்படுத்தி தந்தும் ஒரு அமல் செய்யவில்லை என்றால் அவன் எவ்வளவு பெரிய துர்ப்பாக்கியவனாக இருப்பான். சரி, எனவே அடுத்ததாக அந்த சலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர், அந்த இரவுடைய சிறப்பு என்பது எதுவரைக்கும் இருக்கும்? ஃபஜ்ருடைய உதயம் வரைக்கும் அந்த இரவுடைய சிறப்பு என்பது இருக்கும், அந்த இரவுடைய சிறப்பு என்பது இருக்கும். அப்ப இந்த அத்தியாயத்தை நாங்க ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேணும்? கொஞ்சம் எடுத்து படிக்க வேண்டும். குர்ஆன் உங்கள்ட்ட இருக்கு, தர்ஜுமா எடுத்து கொஞ்சம் இந்த அத்தியாயத்தினுடைய வணக்கம், இந்த அத்தியாயத்துடைய அந்த பொருள்களை கொஞ்சம் படிங்க. என்னெல்லாம் இந்த அத்தியாயம் சொல்லுது, என்னெல்லாம் இந்த அத்தியாயம் பேசு, அது நாங்க எங்களோட சிந்தனையில கொஞ்சம் ஞாபகத்துல வைத்துக் கொள்ள வேண்டும். இப்ப நாங்க சொன்ன சிறப்புகள்ல கொஞ்சம் இந்த சிறப்புகள் எல்லாம் கொஞ்சம் லிஸ்ட் பண்ணுவோமா? முதலாவது சிறப்பு என்ன சொன்னோம்? இந்த சூரத்துல் கத்ர் அத்தியாயத்துடைய இந்த கத்ர் அத்தியாயம் உள்ளடக்கி இருக்கக்கூடிய சிறப்புகள்ல முதல் சிறப்பு என்ன சொன்னோம்? அல்லாஹு தஆலா அந்த இரவில் அல் குர்ஆனை அருளினான் என்பது நாம் இதில் முதல் சிறப்பாக பார்த்தோம். சரியா? அந்த குர்ஆனை அருளியதனால்தான் அடுத்த சிறப்புகள் அனைத்தும். திருக்குர்ஆன் அந்த இரவில் அருளப்பெற்ற காரணத்தால் ஏனைய சிறப்புகள் எல்லாம் அந்த இரவுக்கு வருகிறது. அப்ப இதுல முதல் விஷயம் இதை நாங்க பார்த்தோம். அடுத்து 2வது சிறப்பு நாங்க என்ன சொன்னோம்? அல்லாஹ் கேள்வியாக கேட்கிறான். என்ன கேட்கிறான்? இந்த இரவை பற்றி நபியை உமக்கு அறிவித்தது எது என்று அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்வியே இந்த இரவுக்குரிய ஒரு சிறப்பு. இது 2வது சிறப்பாக நாங்க பார்த்தோம். 3வது சிறப்பு என்ன பார்த்தோம்? இந்த இரவு 1000 மாதங்களை விட சிறப்பான ஒரு இரவு. 1000 மாதங்களை விட சிறந்தது என்ன பொருள், என்ன விளக்கம்? அந்த மாதத்தில் செய்யப்படுகின்ற ஒவ்வொரு அமலும் 1000 மாதங்களை விட சிறப்பானது. அந்த இரவுல நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலுக்கும் அப்படியான ஒரு சிறப்பு இருந்து கொண்டிருக்கிறது. 1000 மாதங்களை விட சிறப்பானது என்பது 3வது பார்த்தோம். சரியா? அடுத்து நாம் 4வது சிறப்பாக என்ன சொன்னோம்? மலக்குகள் தொடர்ச்சியாக இறங்குகிறார்கள். மலக்குகள் தொடர்ந்து இறங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். புரியுதா அவன் சொல்றது? புரியுதா? கதிர் என்ற வார்த்தை இருக்குதானே, கதிர். அந்த கதிர் என்ற வார்த்தைக்கு 3 விளக்கம் சொல்லுவான். எத்தனை விளக்கம்? 3 விளக்கம். கதிர் என்ற வார்த்தையை நீங்க எடுத்தீங்கன்னா கதிருக்கு ஒரு விளக்கம் என்னவென்றால், ஒரு மனிதனுடைய அந்த வருடத்துக்குரிய அனைத்தும் தீர்மானிக்கப்படும். ஒரு விளக்கம் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. கதிருக்கு 3 விளக்கம். ஒரு விளக்கம் என்ன? ஒரு மனிதனுடைய அந்த வருடத்துக்குரிய அனைத்து விடயங்களும் தீர்மானிக்கப்படும். ஒரு விளக்கம். கதிர் என்பதற்கு 2வது விளக்கம் என்னவென்றால் ஷரஃப், கண்ணியம். கதிர் என்ன? கண்ணியம். அல்லாஹு தஆலா கதிரை கண்ணியம் என்ற அந்த பொருளை பயன்படுத்தக்கூடிய நிறைய இடங்கள் குர்ஆன்ல இருக்கிறது. கதிர் என்றால் கண்ணியம். 2வது விளக்கம். அடுத்தது கதிர் என்றால் நெருக்கடி. ஏன் அந்த விளக்கம் வருகிறது? அல்லாஹ் சொல்றான், வமன் குதிர அலைஹி ரிஸ்குஹு, யாருடைய உணவு நெருக்கடிக்குள்ளாக்கப்படுகிறதோ என்று குர்ஆன்ல ஒரு இடத்துல வருது. நெருக்கடி என்ற ஒரு அர்த்தம் விளக்கம் இருக்குது. என்ன, ஏன் அந்த விளக்கத்தை சொல்றாங்கடா? மலக்குகள் அதிகமாக இறங்குகின்ற காரணத்தால் ஏற்படும் நெருக்கடி. சுப்ஹானல்லாஹ். மலக்குகள் அதிகமாக இறங்குகின்ற காரணத்தால் ஏற்படக்கூடிய நெருக்கடி என்ற ஒரு விளக்கம் இதுக்கு இருக்கிறது. ஆனா முதல் 2 விளக்கம் தான் இதுல சிறப்பானதும் முதன்மையானது. அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, இப்ப நாங்க இதுல பார்த்த சிறப்புகள்ல 4வது சிறப்பு தான் மலக்குகள் தொடர்ச்சியாக இறங்குகிறார்கள்.
ஐந்தாவது சிறப்பு, அதாவது ஜிப்ரீலும் இறங்குகிறார் என்பது ஐந்தாவது சிறப்பு. அடுத்து நறுமை அவங்க இறங்குவதெல்லாம் எப்படி என்றால் ரப்புடைய அனுமதியோடு, அந்த ரப்புல் ஆலமீன் இவைகளை எல்லாம் தீர்மானித்து விட்டானோ அந்த கட்டளைகளோடுதான் அவர்கள் இறங்குகிறார்கள். அதே போன்று அந்த இரவில் சலாம் என்பது, அமைதி என்பது, நிச்சயமாக யாரெல்லாம் இபாதத்தில் வணக்கத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த சலாம் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த சிறப்பு ஃபஜ்ர் வரை இருக்கும் என்பது நாம் அந்த அத்தியாயத்திலே பார்க்கக்கூடிய விளக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. என் அருமையான சகோதரர்களே, அதே போன்று இந்த இரவுக்கு நாங்க குர்ஆன்ல இன்னொரு பேர் சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னோம். என்ன பேர்? லைலத்தும் முபாரக்கா. என்ன? பாக்கியமிக்க இரவு என்ற சிறப்பும் இந்த இரவுக்கான ஒரு பேராக இருக்கிறது. அதிலே அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான், ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹகீம். இது சூரத்து துஹானுடைய 4வது வசனம். சூரத்து துஹான் 4வது வசனம். ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹகீம். உறுதியாக எல்லா காரியங்களும் அதில் தான் நம் கட்டளையின்படி தீர்மானிக்கப்பட்டு பிரித்து கொடுக்கப்படுகின்றன. எந்த இரவுல? லைலத்துல் கத்ருடைய இரவில். எனவே அருமையான சகோதரர்களே, இந்த செய்திகளோடு அடுத்ததாக நாம் இதிலே கவனிக்க வேண்டிய பகுதி என்னவென்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது தொடர்பாக சொன்ன விளக்கம். இதில் இமாம் தஃப்சீர் அத்-தபரி, இமாம் இப்னு ஜரீர் ரஹிமஹுல்லாஹுடைய தஃப்சீர் தபரில் அவங்க சொல்லும் போது என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், அந்த வருடத்துக்குரிய அவரது உணவு, அவரது வாழ்நாளோடு தொடர்பட்ட விஷயங்கள், எத்தனை குழந்தைகள் பிறக்கும், அதே போன்று யாரெல்லாம் ஹஜ்ஜை நிறைவேற்றுவார்கள், மரணிப்பார்கள், இது போன்ற விஷயங்கள் எல்லாம் அன்றைய இரவிலே அந்த வருடத்துக்குரிய விஷயங்கள் தீர்மானிக்கப்படுகின்றன என்ற விடயங்களை அவர்கள் இதிலே விளக்கமாக சொல்கிறார்கள். சரி, அடுத்ததாக அருமையான சகோதரர்களே, நாம் இந்த தலைப்பிலே உங்களுக்கு சொல்ல விரும்புகின்ற செய்திகள்ல இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு சம்பந்தமாக ஹதீஸ்களில் சொல்லப்பட்ட சிறப்புகள் என்ன? இப்ப நாங்க பார்த்ததெல்லாம் குர்ஆன்ல வந்த சிறப்புகள், குர்ஆனில் வந்த சிறப்புகளை பார்த்தோம். நபிமொழிகளில் வந்த சிறப்புகளை நாம் பார்க்கின்ற போது இதில் புகாரியில 35, முஸ்லிம்ல 760, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் லைலத்துல் கத்ருடைய இரவில் ஈமானோடும் அல்லாஹ்விடத்தில் கூலி எதிர்பார்த்து நின்று வணங்குவாரோ அவர் முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டுவிடும். ஒரே இரவு கிடைக்குது இந்த சிறப்பு, ஒரே இரவு. யார் லைலத்துல் கத்ருடைய இரவில் ஈமானோடும் அல்லாஹ்விடத்தில் கூலி எதிர்பார்த்து நின்று வணங்குவாரோ, நாங்க அன்று உங்களுக்கு சொன்னோம், முதன்மையான வணக்கம் என்னதான்? நின்று வணங்குதல். அதனுடைய முதன்மையான வணக்கம் நாம் எவ்வளவு தொழ முடியுமோ அவ்வளவு தொழுவது. ஏன்னா அந்த வணக்கம் தான் பிரதானப்படுத்தி சொல்லப்படுகிறது. யார் ஈமானோடும் அல்லாஹ்விடத்தில் கூலி எதிர்பார்த்து நின்று வணங்குவாரோ அவர் முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டுவிடும் என்பது இந்த இரவுக்கு ஹதீஸிலே சொல்லப்பட்ட சிறப்பாகும். சிறப்புகளை ஒவ்வொன்றா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த நறுமையான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்த கவனமும் முயற்சியும் இது சம்பந்தமான ஹதீஸ் எங்கு வருகிறது? முஸ்லிம்ல 1175வது என்ற வருகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஜ்தஹிது ஃபில் அஷ்ரில் அவாஹிரி மா லா யஜ்தஹிது ஃபி கைரிஹி. நபி அவங்க ஏனைய நாட்கள்ல எடுக்காத ஒரு முயற்சியை இந்த 10 நாட்கள்ல எடுத்தாங்க. ஏனைய நாட்கள்ல எடுக்காத ஒரு கவனத்தையும் முயற்சியும் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த 10 நாட்கள் எடுத்தாங்கன்ற ஹதீஸ். இதுவும் இதனுடைய சிறப்பை சொல்லக்கூடிய ஹதீஸ். நபி அவர்கள் ஏனைய இரவுகள் எவ்வளவு வணக்கத்தில் ஈடுபடுவாங்க, அதை விட ஒரு கூடுதல் கவனத்தை இந்த 10 இரவுகள் எடுத்தாங்க. எனவே நாங்கள் இந்த முன்மாதிரிகளை நாம் படித்து செயல்படுத்த வேணுமா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த உன்னதமான முன்மாதிரிகளை. எனவே நறுமையான சகோதரர்களே, அடுத்ததாக உள்ள சிறப்பு முஸ்லிம்ல 1174வது எண்ணில் வருகிறது. புகாரில 2024 அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 10 இரவுகள் வந்து விட்டால், எந்த 10 இரவு? ரமதானுடைய இறுதி 10 இரவுகள் வந்து விட்டால் நபி அவங்க தனது வேட்டியை இறுக கட்டுவார்கள், தனது வேட்டியை இறுக கட்டுவார்கள். வஅஹ்யா லைலஹு, இரவுகளை உயிர்ப்பிப்பார்கள். நாங்க எப்படி உயிர்ப்பிக்கிறோம் இரவுகளை? நபி அவங்க இரவுகளை உயிர்ப்பிப்பாங்கன்னா என்ன அர்த்தம்? இபாதத்துகள், வணக்க வழிபாடுகளின் மூலமாக நபி அவர்கள் அந்த இரவுகளை உயிர்ப்பிப்பார்கள். எனவே நறுமை சகோதரர்களே, நாமும் அந்த இறுதி 10 இரவுகளை இபாதத்துகளை கொண்டு உயிர்ப்பிக்க வேண்டும். அடுத்து ரசூலுல்லாஹ் வஐக வஅஹ்லஹு, தனது குடும்பத்தினரை, தனது மனைவிமார்களை எழுப்பி விடுவார்கள், அமல்களுக்காக தனது மனைவிமார்களை எழுப்பி விடுவார்கள் என்றும் இந்த ஹதீஸ்ல 3 விஷயம் வருகிறது. எத்தனை விஷயம்? 3 விஷயம். அவங்க வேட்டியை இறுக கட்டுவாங்க என்பதற்கு அறிஞர்கள் சொல்லக்கூடிய விளக்கம், அவங்க அதாவது இல்லற உறவு என்பதிலிருந்து முழுமையாக விலகிக் கொள்வார்கள் என்ற ஒரு விளக்கத்தை சொல்கிறார்கள். அடுத்து இரவுகளை உயிர்ப்பிப்பாங்க இபாதத்துகள், வணக்க வழிபாடுகளின் மூலம். அதே போன்று தனது மனைவிமார்களையும் எழுப்பி விடுவார்கள்
என்பதை நாம் இந்த ஹதீஸிலே பார்க்கின்றோம். அடுத்த அருமையான சகோதரர்களே, நாம் இந்த தலைப்பில் உங்களுக்கு சொல்ல போகின்ற பகுதி லைலத்துல் கத்ருடைய இரவை ரசூலுல்லாஹ் எப்போதெல்லாம் தேடச் சொன்னாங்க. நபி அவர்கள் லைலத்துல் கத்ருடைய இரவை எந்தெந்த இரவுகள்லாம் தேடச் சொன்னாங்கன்ற விளக்கத்தை நாங்கள் இப்போது பார்ப்போம். அது சம்பந்தமாக வரக்கூடிய ஒவ்வொரு ஹதீஸும் நல்லா கவனிங்க. என்ன ஒரு பாடம், இந்த பாடத்தில் நாங்க ஒவ்வொரு ஹதீஸாக விரிவாக பார்ப்பதான் இந்த தலைப்புடைய நோக்கம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய செய்தி, புகாரில 2020, முஸ்லிம்ல 1169. கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமதானுடைய இறுதி 10 இரவுகளில் இத்திகாஃப் இருப்பாங்க. அவர்கள் எப்படி சொல்வார்கள் என்றால், தஹல்லவு லைலத்துல் கத்ர் ஃபில் அஷ்ரில் அவாஹிரி மின் ரமதான், ரமதானுடைய இறுதி 10 இரவுகளில் லைலத்துல் கத்ரை தேடுங்கள். ரமதான்ல இறுதி 10 இரவுகளில் லைலத்துல் கத்ரை தேடுங்கள். அப்ப இந்த ஹதீஸ் இதுல முதன்மையான செய்தி. அப்ப லைலத்துல் கத்ர் இரவை நாம் ரமதானுடைய இறுதி 10 இரவுகளிலும் தேட வேண்டும். நீங்க எடுத்தீங்கன்னா அறிஞர்களிடம் கேட்பாங்க, அறிஞர்கள் சொல்லக்கூடிய ஒரு விளக்கம், பகல்களிலே எது மிக சிறந்தது, பகல்கள்ல எது மிக சிறந்ததுன்னு சொன்னால் துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்களை சொல்லுவாங்க. துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்களை சொல்லுவாங்க. அதுல ஹஜ்ஜுடைய அமல்கள் எல்லாம் நிறைய அதுல வரும். அப்ப எனவே இரவுகளில் எது மிக சிறந்தது என்றால் அது லைலத்துல் கத்ருடைய, அதாவது ரமதானுடைய இறுதி 10 இரவுகள் என்று விளக்கம் சொல்வார்கள். என் அருமையான சகோதரர்களே, அடுத்ததாக இந்த ஹதீஸை கவனிங்க. ஒவ்வொரு ஹதீஸாக உங்களுக்கு சொல்லிவாரு. இந்த ஹதீஸ் முஸ்லிம்ல 1166. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உரீது லைலத்துல் கத்ர், எனக்கு கனவில் லைலத்துல் கத்ர் எடுத்து காண்பிக்கப்பட்டது. எனக்கு கனவில் லைலத்துல் கத்ருடைய இரவு எடுத்து காண்பிக்கப்பட்டது. ஆனால் சும்ம ஐகதனி பஅது அஹ்லி, எனது சில மனைவிமார்கள் என்ன செய்தாங்க, என்னை எழுப்பி விட்டார்கள். அது எனக்கு மறக்கடிக்கப்பட்டு விட்டது, அது எனக்கு மறக்கடிக்கப்பட்டு விட்டது. எனவே ஃபல்தமிஸூஹா ஃபில் அஷ்ரில் கவாபி, இறுதி 10 அந்த நாட்கள்ல நீங்கள் லைலத்துல் கத்ருடைய இரவை தேடிக் கொள்ளுங்கள். அப்ப ரசூலுல்லாஹ் இதுல ஒரு காரணமும் சொல்றான். காரணமும் சேர்ந்தீங்களா, கூடுதலான ஒரு தகவல் இதுல கிடைக்குது ஹதீஸ்ல. அதாவது எனக்கு கனவில் எடுத்து காண்பிக்கப்பட்டது, ஆனால் எனது மனைவியர்கள் அந்த நேரத்தில் எழுப்பிவிட்ட காரணத்தால் எனக்கு அது மறக்கடிக்கப்பட்டு விட்டது என்ற ஒரு காரணத்தை அல்லாஹ்வுடைய தூதர் இந்த செய்தியில சொல்றான். இது ஒரு காரணம். அடுத்ததாக அருமையான சகோதரர்களே, நாம் இன்னொரு ஹதீஸை அடுத்து பார்ப்போம். முஸ்லிம்ல 1165 ஹதீஸை சொல்லக்கூடிய சஹாபாக்களையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சஹாபி அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூற நான் கேட்டேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீங்க சொல்றீங்க உங்களோட கனவுகள், நாங்க இந்த கனவுல நமக்கு இப்படி லைலத்துல் கத்ர் எடுத்து காண்பிக்கப்பட்டது என்று சஹாபாக்கள் சொல்வார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அப்படி சொல்லும் போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களுடைய கனவுகளை பார்க்கும் போது அது இறுதி 10 முதல் 7 நாட்கள்ல இருப்பதாக நான் காணுகிறேன். சிலருடைய கனவு அதை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதுக்கு விளக்கம் சொல்லும் போது யர்ஹமுக்கல்லாஹ், அதாவது இறுதி 10 முதல் 7 நாட்களில் அதை காணுகிறேன். இன்னும் சிலருடைய கனவு அவங்க சொல்றாங்க, அவர்களுடைய கனவுகள்ல பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த விளக்கங்களை பார்த்து சொல்றாங்க, அந்த ரமதானுடைய இறுதி 10 உள்ள இறுதி 7 நாட்கள் இருக்குதா இல்லையா, இறுதி 7 நாட்கள்ல காண்றேன்னு சொல்றாங்க. முதல் 7 நாட்கள் என்று சொல்றாங்க, அதே போல இறுதி 7 நாட்கள். அப்ப 23 இருந்து ஆரம்பிக்கும், அது 20 இருந்து 27 வரைக்கும் செல்லும். இதை சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இதை நீங்கள் இறுதி 10 இரவுகளில் தேடிக்கொள்ளுங்க. மொத்தமா சொல்லிடுறாங்க. எப்படி சொல்றாங்க, இறுதி 10 இரவுகளில் லைலத்துல் கத்ரை தேடிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். ஹைர். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த ஹதீஸ் அடுத்து இதுல மற்றொரு ரிவாயத்தை நாம் பார்ப்போம். முஸ்லிம்ல 1165 வரக்கூடிய இன்னொரு ரிவாயத்துல, அதாவது ரசூலுல்லாஹ் இறுதி 9 இரவுகள்ல தேடிக்கொள்ளுங்கள் என்றும் ஒரு ரிவாயத்து வருகிறது. ஹைர். என் அருமையான சகோதரர்களே, இப்ப நாங்க பார்த்த ஹதீஸ்கள் எல்லாம், இப்ப நாங்க இதுவரைக்கும் பார்த்த ஹதீஸ் என்ன, சொல்லுங்க சரியா. எனவே நறுமையான சகோதரர்களே, இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், முதலாவது முதல் படித்தரம் எது சொல்லுங்க, முதல் படித்தரம் எது, முதல் படித்தரம் ரமதானுடைய இறுதி 10 இரவுகள்ல தேட வேண்டும். ரமதான்ல இறுதி 10 இரவுகள்ல தேட வேண்டும் என்பது முதல் படித்தரம். அது இன்னொரு ஹதீஸ் படித்தோம், இறுதி 9 இரவுகள் என்று ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸை பார்க்கிறோம். அடுத்ததாக நாங்க பார்க்க போவது நறுமையான சகோதரர்களே, இது புகாரில 2017 ஹதீஸாக வருகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அதாவது இறுதி 10 நீங்கள் ஒற்றைப்படையான இரவுகள்ல தேடுங்க. இது இரண்டாவது படித்தரம். எப்படி, முதல் படித்தரம் என்ன,
முதல் 10 இரவு, இறுதி 10 இரவுகள் மொத்தமா சொல்லிட்டான். இரண்டாவது படித்தரம் ஹதீஸ்ல வருகிறது, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஒற்றைப்படையான இரவுகள்ல, இறுதி 10 ஒற்றைப்படையான இரவுகள்ல தேடுங்க. இது இரண்டாவது நறுமையான சகோதரர்களே. எனவே இந்த செய்தி புகாரில 2017 வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், மற்றும் ஒரு ஹதீஸ்ல எப்படி வருகிறது என்று சொன்னால், எனக்கு லைலத்துல் கத்ர் கனவில் எடுத்து காண்பிக்கப்பட்டது, ஆனால் அது எனக்கு மறக்கடிக்கப்பட்டு விட்டது. எனவே அதை நீங்கள் இறுதி 10 ஒவ்வொரு ஒற்றைப்படையான இரவுகளிலும் தேடுங்க. இது புகாரில் 2036, முஸ்லிம்ல 1167 வரக்கூடிய செய்தி. சரி, அடுத்ததாக வருவோம். அடுத்த 3வது ஸ்டெப். அடுத்து பாருங்க என் அருமை சகோதரர்களே, இந்த ஹதீஸில் நபி அவர்கள் சொல்கிறார்கள், இது புகாரில 2021 அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. இதுக்கு முன்னால ஹதீஸ் அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய செய்தி. இப்ப நாங்க பார்க்கக்கூடியது அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் அறிவிக்கக்கூடிய செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அதாவது லைலத்துல் கத்ருடைய இரவை நீங்கள், அதாவது 29வது இரவில், 27வது இரவில், 25வது இரவில் தேடுங்கள். இந்த ஹதீஸை குறிப்பிட்டு இது 3 சொல்றான். ஹதீஸ் நல்லா கவனிங்க. அதாவது 29வது இரவில், 27வது இரவில், 25வது இரவில் நீங்கள் லைலத்துல் கத்ரை தேடிக்கொள்ளுங்கள் என்ற இந்த செய்தி புகாரில் 2021 அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி. அடுத்த நறுமையான சகோதரர்களே, மற்றொரு ரிவாயத்தில் வருகிறது, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், 21 அதே போன்று 23 ஆகிய இரவுகள்ல தேடுங்க. 21, 29 ஆகிய, அதாவது 21 அதே போன்று 21, 23 ஆகிய இரவுகளை தேடுகின்ற ஒரு ரிவாயத்து வருகிறது. இதுவும் புகாரில் வரக்கூடிய ரிவாயத் 2022 வருகிறது. அடுத்த நறுமை சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரவை பற்றி மக்களுக்கு அறிவிப்பதற்காக வரும்போது 2 பேர் சச்சரவில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள். 2 பேர் ஒரு சச்சரவில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நான் லைலத்துல் கத்ருடைய இரவை பற்றி உங்களுக்கு அறிவிப்பதற்கு வந்தேன். இன்னாரும் இவ்வாறு தர்க்கம் செய்து கொண்டிருந்தார்கள். எனவே அது உயர்த்தப்பட்டு விட்டது. அல்லாஹ் அதில் உங்களுக்கு நலவை வைத்திருக்க கூடும், அல்லாஹ் அதில் உங்களுக்கு நலவை வைத்திருக்க கூடும் என்று சொல்லாங்க. அந்த வார்த்தையை சொல்றாங்க. அந்த வார்த்தையை சொல்லிவிட்டு சொல்றாங்க, பல் தமிசுஹா ஃபி தாசியத்தி வஸ்ஸாபியத்தி வல் ஹாமிஸா, அதாவது 29, 27, 25 ஆகிய இரவுகளில் அதை தேடிக்கொள்ளுங்கள். இது புகாரி 2023, முஸ்லிம்ல 1174 வரக்கூடிய செய்தி. அடுத்ததாக நறுமையான சகோதரர்களே, அதாவது இறுதி அந்த 7 இரவுகள்ல தேடுவது சம்பந்தமாக வரக்கூடிய செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இந்த ஹதீஸ் முஸ்லிம்ல 1165 அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், லைலத்துல் கத்ருடைய இரவை இறுதி 10 இரவுகள்ல தேடுங்க. யாருக்கு பலவீனம், அதாவது இயலாமை, பலவீனம் இருக்கிறதோ அவர் அந்த இறுதியாக உள்ள 7 இரவுகள்ல தேடிக்கொள்ளட்டும். இறுதியாக உள்ள 7 இருந்து ஸ்டார்ட் ஆகும், 23 இருந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த இரவுகள்ல அவர் தேடிக்கொள்ளட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர். எத்தனை மணி டைம்? சரி. எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த அடிப்படையில இந்த ஹதீஸை நாம் பார்க்கின்ற போது, இந்த ஹதீஸ்ல நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இறுதி அந்த 7 இரவுகள்ல தேடிக்கொள்ளுங்கள் என்று சொன்ன ஹதீஸ். இது தொடர்பாக வரக்கூடிய ஹதீஸ்கள்ல இதே கருத்தை தரக்கூடிய ஒரு ஹதீஸ் புகாரில் 6991, 1165 ஆகிய எண்களிலும் வருகிறது. அந்த ஹதீஸிலும் இதே கருத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அதே போன்று இது சம்பந்தமாக இன்னொரு ரிவாயத் வருகிறது, புகாரி 2015, 1165 அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அந்த ரிவாயத்திலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இறுதி அந்த 7 இரவுகள்ல லைலத்துல் கத்ரை தேடிக்கொள்ளுங்கள். அப்ப ஒவ்வொரு படித்தரமாக இதை சொல்லிவார், ஒவ்வொரு படித்தரமாக இதை சொல்லி வருகிறேன். அடுத்ததாக நறுமையான சகோதரர்களே, 23வது இரவு சம்பந்தமாக வந்த ஒரு செய்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நபி அவர்கள் ஒரு கனவு காணுகிறார்கள். அந்த கனவு என்று சொன்னா, லைலத்துல் கத்ருடைய அந்த இரவு ஏற்படக்கூடிய அந்த காலை பொழுதில் அவர்கள் சகதியில, அந்த சேரும் சகதியும் கலந்திருக்குமே, அதன் மீது சுஜூத் செய்வதாக நபி அவர்கள் ஒரு கனவை கண்டார்கள். ஒரு கனவு கண்டார்கள். எனவே நபி அவர்கள் அதை மக்களுக்கும் சொன்னாங்க. அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அப்துல்லாஹ் இப்னு உனைஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நபி அவர்கள் ஃபஜ்ர் தொழுகையை முடித்த போது நான் அவர்களது முகத்தை பார்த்தேன். அதில் அவங்களுடைய நெற்றியிலும் அந்த மூக்குடைய நுனியிலும் சேறு சகதி படிந்திருந்தது. அது அந்த 23வது இரவுடைய காலையாக இருந்தது. 23வது இரவு, அந்த இரவு. எனவே ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்நாளில் லைலத்துல் கத்ர் 23வது இரவிலே வந்திருக்கிறது. அப்துல்லாஹ் இப்னு உனைஸ் அவர்கள் இந்த நிலைப்பாட்டில் இருந்தான். என்ன நிலைப்பாடுண்டா, லைலத்துல் கத்ர் என்பது 23வது இரவு என்ற ஒரு நிலைப்பாடு அவர்களிடம் இருந்தது என்ற செய்தி. இது முஸ்லிம்ல 1168 வரக்கூடிய செய்தி. சரி, அடுத்ததாக என் அருமை சகோதரர்களே,
21 லைலத்துல் கதிர் வந்து இருக்கிறது என்பதுக்கு ஹதீஸ் இருக்கிறது. 21 லைலத்துல் கதிர் அல்லாஹுடைய தூதருடைய வாழ்நாளில் வந்து இருக்கிறது என்பதற்கு ஹதீஸ் நான் நேற்று அந்த ஹதீஸை பார்த்தோம். அதுவும் புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய ஒரு செய்தி தான். 21 வந்திருக்கிறது. இப்ப நாம் பார்ப்போம் 27வது இரவு சம்பந்தமாக பார்ப்போம். ஏன்னா நாங்கள் பெரும்பாலும் நம்ம சமுதாயத்துல லைலத்துல் கதிர் என்பது 27 என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது மக்களிடத்துல. அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இது ஒரு சரியான நம்பிக்கையான்னு சொன்னால் நாங்கள் நன்றாக புரிந்து கொள்ளும். இஸ்லாமிய மார்க்கத்தில் மார்க்க அறிஞர்களுடைய தீர்ப்புகள் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் அவங்க சொல்லக்கூடியது லைலத்துல் கத்ருடைய இரவு என்பது மாறிக்கொண்டு இருக்கும், ஒரே இரவுல இருக்காது. அதாவது இறுதி 10 ஒற்றைப்படையான இரவுகள்ல அது மாறி மாறி தான் வரும். ஒரு வருடத்துல 21 வரலாம், இன்னொரு வருடம் 23 வரலாம், இன்னொரு வருடம் 25, இப்படி இது மாறிக்கொண்டுதான் இருக்கும், ஒரே இரவில் வரமாட்டாது என்பதுதான் இதுல உள்ள எல்லா ஹதீஸ்களையும் செயல்படுத்தணுமா இல்லையா? இது தொடர்பா இவ்வளவு ஹதீஸ் சொல்லப்பட்டிருக்கு. மற்ற ஒரு ஹதீஸை புறக்கணிக்கலாமா? எல்லா ஹதீஸையும் இங்கு செயல்படுத்து. எனவே அந்த அடிப்படையில் என்ன சொல்றாங்க, ஒற்றைப்படையான இரவுகள்ல இது மாறி மாறி வரும் என்பதுதான் சரியான கருத்து, சரியான விளக்கம். சரி, அடுத்ததாக அருமையான சகோதரர்களே, 27வது இரவுல தான் லைலத்துல் கத்ர் என்ற நிலைப்பாட்டு ஒரு சஹாபி இருந்தான், ஒரு நபித்தோழர். அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு. மிகச்சிறந்த ஒரு சஹாபி, மிக சிறந்த ஒரு நபித்தோழர். அல் குர்ஆனை மிக ஆழமாக கற்ற அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு முறை கேட்கிறாங்களா இல்லையா, அல் குர்ஆன்ல மகத்தான வசனம் எது என்று உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கிறாங்க. அல் குர்ஆன்ல உள்ள மகத்தான வசனம் உங்களுக்கு எது என்று தெரியுமா என்று கேட்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் தான் மிக அறிந்தவர்கள். திரும்ப ரசூலுல்லாஹ் அந்த கேள்வியை கேட்கிறாங்க, அல் குர்ஆன்ல மகத்தான வசனம் எது என்று உங்களுக்கு தெரியுமா? அப்போது அவங்க சொன்னாங்க, ஆயத்துல் குர்சி என்று சொன்னாங்க. நபி அவங்க நெஞ்சில் அப்படி தட்டிட்டு பாராட்டுறாங்க. ஏன்னா அது ஒரு பெரிய ஒரு இல்ம். குர்ஆனுடைய மொத்த குர்ஆன்ல இருந்து மகத்தான வசனத்தை சொல்றேன்னு சாதாரண விஷயம் அல்ல. எனவே அவனோட அவ்வளவு பெரிய ஒரு இல்ம், அவனோட குர்ஆனுடைய இல்ம் அவனிடம் காணப்பட்டது. உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு. என் அருமையான சகோதரர்களே, அந்த நபித்தோழர் என்ன சொல்றாருன்னு சொன்னால், இந்த ஹதீஸ் எங்க வருதுன்னா முஸ்லிம்ல 762வது எண். அவர் சொல்கிறார், அதாவது நான் நிச்சயமாக அறிவேன், அல்லாஹ் மீது சத்தியம் என்று சொல்கிறார், நிச்சயமாக அறிவேன், அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு நின்று வணங்குவதற்கு ஏவிய இரவுதான் ஹிய லைலத்து 27வது இரவுன்னு சொல்றார். 27வது இரவு என்று சொல்கிறார். எனவே 27வது இரவு என்ற ஒரு கருத்து இருக்கு, பலமான ஒரு கருத்து தான். அதாவது பெரிதும் எதிர்பார்க்கப்படுவது, அப்படிதான் அறிஞர் சொல்லுவாங்க. எப்படி லைலத்துல் கத்ர் என்பதை பெரிதும் எதிர்பார்க்கப்படுகின்ற இரவு இதுதான் 27 என்ற ஒரு கருத்து அறிஞர்களுக்கு மத்தியில் உண்டு இந்த ஹதீஸ்களின் அடிப்படை. அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்நாள்ல நடந்த ஒரு நிகழ்வை பாருங்க. இந்த நிகழ்வு யார் அறிவிக்கிறாங்கன்னா அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அபூதர் அறிவிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரோடு நாம் ரமதான்ல நோன்பு இருந்தோம், மாதத்தில் 7 நாட்கள் தான் எஞ்சி இருந்தது. அந்த ரமதான் முடிவதற்கு 7 நாட்கள் எஞ்சி இருக்கிறது. நபி அவர்கள் அன்றைய இரவில் என்ன செய்யறாங்கன்னா, அதாவது 3/2 பகுதி எஞ்சி இருக்கக்கூடிய அளவுக்கு தொழுகை நடத்துறான். இல்லையா, இரவு 3ஆ பிரிச்சு அதுல ஒரு பகுதி என்ன செய்யறாங்க, நின்று வணங்கினார்கள் என்று அந்த ஹதீஸ்ல வருது. அது எத்தனாவது இரவுல? 23வது இரவுல. எத்தனாவது இரவு? 23வது இரவில். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, அடுத்த நாள் 24வது இரவு ரசூலுல்லாஹ் தொழுகை நடத்தல, 25வது இரவு ரசூலுல்லாஹ் தொழுகை நடத்தினாங்க. எப்படின்னா நஹுவ மின் ஷத்ரில் லைல், இரவுடைய பாதி நபி அவர்கள் நமக்கு தொழுகை நடத்தினார்கள். அப்போது சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், அதாவது எஞ்சி இருக்கக்கூடிய இரவையும் நீங்கள் தொழுகையின் மூலம் சிறப்பித்திருக்கலாமே என்று கேட்டபோது அல்லாஹ்வுடைய தூதர் அப்போதுதான் சொல்றாங்க, இன்னர் ரஜுல இதா ஸல்லா மஅல் இமாமி ஹத்தா யன்ஸரிஃப் ஹுஸிப லஹு கியாமுல் லைலா, இமாமோடு யார் கடைசி வரை இரவில் தொழுவாரோ அவருக்கு இரவு முழுவதும் நின்று வணங்கிய நன்மை வழங்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் இந்த இடத்துல சொல்றாங்க. இந்த ஹதீஸ்ல இந்த இடத்துல இந்த செய்தி வருகிறது. அதுக்கு பிறகு சொல்றாங்க, என் அருமையான சகோதரர்களே, அடுத்த இரவு ரசூலுல்லாஹ் தொழுகை நடத்தவில்லை. 27வது இரவு ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு தொழுகை நடத்துறாங்கன்னா, அர்ஸல இலா பனாத்திஹி வ நிசாஹி, பெண் மக்கள் பிள்ளைகள் எல்லோரும் ஒன்று கூடுகிறார்கள். எல்லா மக்களும் ஒன்று கூடி அனைவருக்கும் நபி அவங்க அந்த இரவுல தொழுகை நடத்தினாங்க. எந்த அளவுக்கு என்றால் சஹர் தவறிவிடுமோன்று நாங்க எண்ணக்கூடிய அளவுக்கு, சஹர் தவறிவிடுமோன்று எண்ணக்கூடிய அளவுக்கு தொழுகை நடத்தினார்கள். அதுக்கு பிறகு ஏனைய இரவுகள் ரசூலுல்லாஹ் ஜமாத்தோடு தொழுகை நடத்தல என்ற இந்த செய்தி நசாயில 1363வது வருகிறது. அபூதாவுதுல இன்னும் திரும்பிதெல்லாம் வரக்கூடிய செய்தி. எனவே நறுமையான இந்த ஹதீஸின் அடிப்படையில் பாத்தீங்கன்னா ரசூலுல்லாஹ் 27 இரவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்றது நாங்க பாக்குறோம். 27 இரவுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, அவங்களோட வாழ்நாளில ஒரு முக்கியத்துவத்தை அல்லாஹ்வுடைய தூதர் வழங்கினாங்க. இரவு முழுவதும் தொழுதான், வேற வணக்கங்கள் கிடையாது.
இரவு முழுவதும் என்னதான் சஹர் வரை தொழுகை என்ற வணக்கம் தான் இந்த ஹதீஸை நாங்க படிக்கக்கூடிய விஷயம். அடுத்த அருமையான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த எத்தனை டைம் ஓகே அப்ப எனவே நறுமை சகோதரர் இதுல இறுதியாக நாங்க பார்க்கக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், முஸ்லிம்ல 1170 வரக்கூடிய செய்தி, அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க, நாங்க லைலத்துல் கத்ருடைய இரவை பற்றி அல்லாஹ்வுடைய தூதரோடு பேசிக் கொண்டிருந்தோம். பிற்காலத்துல பேசிக் கொள்றாங்க, உங்களை யாருக்கு ஞாபகம் இருக்குது, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அதாவது அந்த சந்திரன் எடுத்தால் சந்திரனை ஒரு தட்டுடைய பாதி போன்று ஒரு பாதி போன்று என்ன செய்யும், அந்த சந்திரன் காட்சி அளிக்கும் என்று இந்த செய்தியில வருகிறது. இது 27வது இரவுக்கு தான் பொருத்தமானது என்று என்ன செய்யறாங்க, இதுல இந்த ஹதீஸ்ல விளக்கத்துல சொல்லும் போது சொல்கிறாங்க. இந்த செய்திகள் அடிப்படையில நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா 27வது இரவு என்பது பெரிதும் ஆதரவு வைக்கப்படக்கூடிய ஒரு இரவு. எனவே இதுல நாங்க மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னவென்றால், இப்ப நாங்க இன்றைக்கு எத்தனாவது நோம்புல இருக்கிறோம், 20ஆம் நோம்பு. அப்ப இன்று நாங்க சந்திக்க போற இரவு ஒற்றைப்படையான ஒரு இரவு. 21வது இரவு என்பது ஒற்றைப்படையான ஒரு இரவு சந்திக்க போறோம். அப்ப இந்த இரவு கூட லைலத்துல் கத்ருடைய இரவாக இருக்கலாம். எனவே நாங்க மிகப்பெரிய ஒரு கவனம் இந்த இரவு அமல்கள்ல இபாதத்துல நாம் கவனம் எடுக்க வேண்டும். வீணான விஷயங்கள் முழுமையாக நாங்கள் விடுபட்டு நம்மை இபாதத்துகள்ல வணக்க வழிபாடுகள் நாம் ஈடுபடுத்த இதுல நாங்க எல்லோரும் கவனம் எடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். என் அருமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில அதாவது சிலவங்க மெசேஜ்கள் பண்ணுவாங்க, என்ன இன்று லைலத்துல் கத்ருடைய இரவுக்குரிய அடையாளம் எல்லாம் தென்பட்டு விட்டதுன்னு இப்படியான மெசேஜ்களை பரப்பி அமல் செய்யறோம்னு அமல் செய்ய விடாம ஆக்குறது. இப்படி ஒரு குரூப் இருக்குது. தெரிஞ்சா இது கன்ஃபார்ம் என்ன செய்யுது, இது கொஞ்சம் லைட்டா மழை பெஞ்சு லைலத்துல் கத்ர் தான், புரியுதா? இப்படி என்ன செய்யறது, இப்படி ஏதாவது பரப்பி விட்டுறது. இதை பார்த்துட்டு அமல் செய்யறோம்னு என்ன செய்யறது இல்ல, அமல் செய்யறது அப்ப முடிஞ்சுதான் என்ன முடிவு செஞ்சிடறது. அப்ப எனவே இப்படி இல்லாமல் நாங்க இப்படியான செய்திகளை ஏமாந்துடுறோம். கடைசி வரை முயற்சிக்கிறோம். ஒற்றைப்படையான ஒவ்வொரு இரவுகள், இறுதி 10 இரவுகள் நாம் இதுல கவனம் எடுக்க வேண்டும். எனவே நறுமை சகோதரர்களை, அல்லாஹ்விடத்தில் நாங்கள் அதிகம் இறை மன்னிப்பை பிரார்த்திப்பதோடு இரவு வணக்கத்தின் மூலம் இறைவனை நெருங்கி லைலத்துல் கத்ருடைய இரவை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள்வானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.